நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 765வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க பார்த்து காத்தாலாம் யோசனை பண்ணிட்டே இருந்தேன். அப்போ எங்கள் அண்ணா பொண்ணு விஜயா நம்பத்தூரில் இருக்கா. நான் 3 பொண்கள் அவருக்கு, விஜயா, சித்ரா, நளினிடு. அப்போ வந்து நிறைய இந்த ஷீ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த சாய்பாபா டெம்பிள் நியர்பை கடை வச்சிருக்கா. விஜயலட்சுமி, விஜயா மாமின்னா தெரியும். அவன் இந்த நியூ ஆர்டிக்கல் தினமும் அவனுக்கு வரதை ஃபார்வேர்ட் பண்ணுவேன். எனக்கு அந்த மாதிரி ஃபார்வேர்ட் பண்ண சப்ஜெக்ட் தான் நான் பேச போகிறேன் இன்றைக்கி. என்ன பண்ணியிருக்கான்னா, அத்தி மரத்தினுடைய விசேஷங்களை பற்றி போட்டிருக்கா. இது நான் கேட்கல, அவளே அனுப்பிச்சிருந்தா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்பயுமே வராண்டாவில் தான் வீடியோ எடுப்பேன். கொஞ்சம் டயர்டாக இருந்து காத்தால் 4 மணிக்கு வந்ததுனால ஜஸ்ட் ஐ நீட் ரெஸ்ட்டு. அதனால் உட்காந்து கண்ணை மூடிட்டு இந்த ஜப்பம் பண்ணிட்டு இங்கேயே பேசிடலாம் சொல்லிவிட்டு அந்த டீப்பாயை கொண்டு வந்து இது டேபிள் மேட்டை கொண்டு வந்து போட்டுட்டு நான் இங்கே ஹால்லேயே பேசுகிறேன். ஸோ எனக்கு பேச போகிறது வந்து அத்தி மரம். இது வந்து அத்தி பழம் பார்த்துருப்பேன். நீங்கள் உள்ளே வந்து சின்ன சின்னதாக இருக்கும். இப்போல்லாம் நிறைய இந்த பேக்கடு கண்டெய்னர்லேயே வருது பழங்கள். ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது அதே மாதிரி முதல்ல ஃபோட்டோ காமிச்சார், அப்போ தான் சரியாக இருக்கும். இந்த அத்திப்பழம் செடியில் இருக்கும்போது ஒன்று காயாக இருக்குது. அடுத்தது இந்த அத்தி இலை. ஃபிக் ட்ரீன்னு பேர் அத்திப்பழத்துக்கு. ரவிவர்மா ராஜா ரவிவர்மா, கேரளத்து ராஜா அவர் போட்ட படம் அது, தத்தாத்திரேய படம். அந்த காலத்தில் அந்த அத்தி மறைஞ்சி பின்னாடி தூரத்தில் இருக்குங்க. பட் இன்னொரு படத்தை காமிக்கிற பாருங்க, பக்கத்துலேயே அந்த அத்தி மரத்துக்கு கீழே நிற்பார். அது வேறு ஆர்டிஸ்ட், நார்த் இந்தியன் ஆர்டிஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த அத்தி மரத்துக்கு அடியில் தத்தாத்திரேயர் நிற்கிறார். அந்த ரிஷபம் இருக்குது. பக்கத்தில் 4 வேதங்களும் 4 நாயாக இருக்குது. சரி, தத்தாத்திரேயருக்கும் அத்தி மரத்துக்கு என்ன சம்பந்தம்னு நம்ம சந்தேகம் வந்துடும். சரி, இப்போ இந்த சப்ஜெக்ட் பார்த்தா உங்களுக்கு புரியும். உங்களுக்கு அதாவது ஜோதிடத்தின்படி பார்த்தால் அத்தி மரம் சுக்கரனுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக எனக்கு வந்து 10ல் சுக்கரன், லக்னத்தில் 10ஆம் இட சுக்கரன். எனக்கு அத்தி மரம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அத்தி பக்கத்துக்கு காம்பவுண்டில் வந்து எங்கள் வந்து அந்த பிரான்ச்சஸ் இருக்கும். நாங்கள் ரிக்வேதம். ஸோ தவச காரியங்கள்லாம் பண்ணும்போது அத்தி இலை இல்லாமல் பண்ண முடியாது. அவதும்பர விருஷம் பேர் சமஸ்கிருதத்தில். அத்தி மரத்து பேர் அவதும்பர விருஷம். இந்த அவதும்பர அந்த அந்த விருஷத்தின் இலையை வச்சு தான் வந்து இந்த சாதம் பரிமாறும் போது எடுத்து போடுறது, இந்த நெய் விகாரம் பண்ணுறதுக்கெல்லாம் அதுக்கு அந்த இலை வேணும். இட்ஸ் கம்பல்சரி, இல்லைன்னா தவசம் பண்ண முடியாது. அதே மாதிரி எங்களுக்கு பானி ஹோமம் கிடையாது. அந்த டவராவில் 6 டவரா இருக்கணும் மினிமம். அதில் சந்தன தண்ணியை விட்டு அதில் வந்து எள்ளு எஷையை போடுவா, தர்பையை போடுவா, துளசி பத்திரத்தை போடுவா. அதில் மேலே வந்து மூடுறதுக்கு அத்தி இலை தான் வேணும். ஸோ எங்கள் காத்துலேருந்து 2 வீடு தள்ளியே ஒரு பெரிய மரம் இருக்குது இங்கே, அத்தி மரம். முன்னாடி எங்கள் காத்து பின்னாடியே இருந்தது. ஸோ ஜோதிடப்படி பார்த்தால் அத்தி மரம் சுக்கரனுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கு. சுக்கராச்சாரியார் சுக்கரனுடைய ஆதிபத்தியம் பெற்ற மரம் அத்தி மரம். இந்த அத்தி மரம் மிகவும் வலிமையான மரம். சுக்கரனுடைய செயல்பாடு என்பது வித்தியாசமாக இருக்கிறது. சுக்கராச்சாரியார் நேரடியாக மோத மாட்டார், மறைந்து நின்று தாக்கக்கூடியவர் சுக்கராச்சாரி. அதுபோல் இந்த அத்தி மரத்தை பார்த்தாலும் கண்டு காய்க்கும் அதாவது இந்த அத்தி மரத்தை பார்த்தாலும் கண்டு காய்க்கும் காணாமல் பூக்கும் என்று பழமொழி உண்டு. அதாவது காய்ப்பதே தெரியும் தவிர பூப்பு தெரியாது. சின்ன சின்ன பூக்கள் தான் இருக்கும். எப்போ பூத்தது எப்படி காயாச்சு நமக்கு தெரியாது. இந்த பழமொழியே இருக்குது. அதாவது காய்ப்பதை மட்டும்தான் தெரிந்தவர், பூப்பதை தெரியாது. அதை அதிகமாக பார்க்க முடியாது. அதனால தான் இந்த பழமொழியை அத்தி மரத்துக்கு சொல்லியிருக்கா. அதனால்தான் சுக்கரனுடைய அம்சமாக இந்த அத்தி மரம் விளங்குகிறது. கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவு சிக்கல்கள் நீங்கள் இது வந்து பெரிய பரிகாரமாக வச்சுக்கலாம். கூட சண்டை வந்ததுன்னா சுக்கரன் நீச்சமாக
பகையாக இருப்பவர்கள் சுக்கிரன் ஜாதகத்தில் கெட்டுப்போய் விடுவதல் போன்றதுக்கு நடைமுறை பரிகாரம் பார்த்தால் ஒரு அத்தி மரத்தை நட்டு வளர்த்து பராமரித்தாலே அது அவளுக்கு வந்து இந்த சுக்கிர பிரீத்தி ஆகிடும், நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். கணவன் மனைவி சண்டைப்பட மாட்டான். அப்புறமா ஸோ அவர்களுடைய சச்சரவு சண்டை சச்சரவு நில நீங்கும், இணக்கமான சூழல் உருவாகும், தாம்பத்திய சிக்கல்கள் நீங்கும் சொல்கிறார். அத்தி மரத்திலிருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் என்று சொல்லுவோமே, கணவன் மனைவிக்கிடையே அன்னோன்யத்தை பெருக்குகிறது. அதனால் ஆற்று காம்பவுண்ட் உள்ள வளர்க்கணுன்றா. சொந்த வீடு இருக்கிறவா வளர்க்கலாம், பண்ணை வீடு இருக்கிறவா வச்சுக்கலாம். அதனால்தான் வாழ்க்கையை வளம் பெறுவதற்கும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் கடைசி வரையில் ஒருவருக்கொருவர் மனப்பூர்வமாக விரும்பி விலகாமல் இருப்பதற்கும் ஒவ்வொரு வீட்டிலுமே அத்தி மரம் இருத்தல் மிகவும் விசேஷமான பயனை கொடுக்கும் சொல்லியிருக்கார். இது போன்ற வைப்ரேஷன்கள் அத்தி மரத்துக்கு உண்டு. அதன் பிறகு அத்தி மர பலகையில் உட்கார்ந்து தியானம் செய்தால் பூமியினுடைய புவியீர்ப்பு விசை நம்மை அதிகம் தாக்காது. அதனால தான் தரையில் அப்படியே உட்காந்து எல்லாம் பண்ணக்கூடாது, துணியை போட்டு உட்காந்து சில பேர். தட்ஸ் நாட் குட். ஆக்சுவலாக மணப்பலகை வேறு வழி இல்லைன்னா இல்லைன்னா கம்பளி ஆசனம் வச்சுக்கலாம். ஸோ அத்தி மரத்தில் பலகை பண்ணி வச்சுட்டா அதாவது கேரளாவில் பண்ணுவோம். அத்தி பலகை பண்ணி ஆமையாட்டமே பண்ணியிருப்பாங்க. அந்த இதை ஆமை ஷேப்புக்கு அந்த கழுத்து பிடிச்சி தூக்கி ஓரத்தை சாத்தி வச்சுருப்பாள். ஸோ புவியீர்ப்பு விசை நம்மை அதிகம் தாக்காமல் நாம் எந்த மந்திரத்தை உச்சரிக்கிறோமோ அந்த மந்திரத்தினுடைய பலன் நமக்கு முழுமையாக கிடைக்க செய்யும். இது போன்ற அபார சக்தியெல்லாம் வந்து அத்தி மரத்துக்கு உண்டு சொல்லியிருக்கு. பொதுவாக அத்தி மரம் ரிஷமம் துலாம் ராசி கொண்டவர்களுக்கும் கிருத்திகை ரோகிணி சித்திரை விஷாகம் ஆகிய நட்சத்திரம் கொண்டவர்களுக்கும் வெள்ளிக்கிழமை மற்றும் 21 ஏப்ரல் முதல் 20 மே வரை உள்ள தேதிகளில், அதாவது 21ஆம் தேதி ஏப்ரலில் ஆரம்பித்து 20ஆம் தேதி மே வரைக்கும் பிறந்தவாளுக்கு இது வந்து பெரிய உகந்த மரம் சொல்லியிருக்கு. மானவியல் மூலிகை சாஸ்திரம் இதை வந்து ஒத்துக்கிறது. கிருத்திகை நட்சத்திரத்தின் கெட்ட கதிர்வீச்சுக்கள் மனித உடலில் படும்போது பலவிதமான உடல் மாற்றம், மனமாற்றம், நோய்கள் உண்டாகின்றன. அதனால் கிருத்திகை நட்சத்திரம் நல்ல காரியம்லாம் பண்ணுறதில்லை. முருகரோட நட்சத்திரம் சொல்ல சுப்பிரமணிய நட்சத்திரன்ற வைகாசி விசாகம் வந்து பாலசுப்ரமணியன், கிருத்திகை வந்து வள்ளி தேவியான சமேத சுப்பிரமணிய சாமிக்கு உண்டான நட்சத்திரம். ஆனால் சாமிக்கு இது ஓகே, ஆசாமிக்கு சரியில்லை. அதனால் கிருத்திகை நட்சத்திரம் நல்ல காரியங்களை பண்ண மாட்டான். ஸோ இந்த தோஷத்தை நோய்களை நீக்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அத்தி மரத்தை 30 இடம் கட்டி பிடிக்கலான்னு சொல்லியிருக்கு. அத்தி மரத்தை ஆலிங்கனம் பண்ணணும். அவள் பண்ணிட்ட இந்த நோய் நொடியெல்லாம் போயிடு. இந்த நட்சத்திரத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் அது தோஷம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குலதெய்வம் சில பேர் நிறைய பேர் பேசுகிறா. இப்போல்லாம் குலதெய்வம்ன்ட்டு குலதெய்வமே தெரியல. அப்போ என்ன செய்யலாம்? ஈஸியஸ்ட் பரிகாரம் இருக்கு. அத்தி மரத்தில் இருந்து 1 முழம் அளவிற்கு கனமான கிளை ஒன்றை உடைத்து வந்து வயநமசி, அதாவது சிவாய நம்ம அது மேலே சொல்கிறோம் இல்லையா, அது வயநமசின்ற என்ற நாமாவளியை சிகப்பு நிற பேனாவால் எழுதி மஞ்சள் பூசி குங்குமப்பொட்டு வைத்து மஞ்சள் பட்டு துணி ஒன்றைய இந்த கிளையின் மீது சுற்றி தென்மேற்கு மூலையை வைக்கணும். அந்த கட்டையை நாம் கிழக்கு நோக்கி அமர்ந்து தினமும் ருத்ராட்ச மாலையினால் வயநமசி 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 என்று 1008 ரூபா ஜபம் பண்ணினா 48 நாட்கள் தொடர்ந்து பண்ண குலதெய்வமே சொல்லணுமா வந்து நான் எங்கே இருக்கேன், இந்த ஊரில் இருக்கேன்னா அவள் கனவுலையோ வேறு ஏதோ ஆள் மூலயமாக காமிச்சு கொடுக்கும்னு சொல்கிறேன். ஸோ தனக்கு வேண்டிய பூஜைகள் முறைகள் எல்லாத்தையும் வாக்கு கொடுக்குமா. இந்த பூஜையை செவ்வாய் அல்லது வெள்ளி இரவு 9 மணிக்கு தொடங்கி வளர்ப்பிறை தொடங்கி 48 நாள் தொடர்ந்து செய்யணும்னு இருக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் அத்தி மரத்தை பற்றி இருக்கு. அத்தி மரத்தை இந்த மாதிரி இப்போ ரிக்வேதக்காரா கிருத்திகை நட்சத்திரக்கார இவெல்லாம் வந்து அத்தி மரத்தை ஆற்றுல வழங்கும். கணவன் மனைவியோட சத்தம் வந்தால் ஒத்துமை வரத்துக்காகவும் இது யார் வேணால் வளர்க்கலாம். பண்ணால் ரொம்ப நல்லது. அந்த தோஷம் இருக்கிற இதில் வந்து அவள் வந்து அத்தி மரத்தை ஆலிங்கனம் பண்ணிட்ட இந்த தோஷம் நிவர்த்தி ஆகிடும், நோய் நிவர்த்தி ஆகிடும் சொல்லியிருக்கு. இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.